நமக்கு பிடிச்ச பாத்திரங்கள் வாங்கும்போது நமக்கு ஆர்வமா வேலை செய்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். அந்த மாரி தான் நான் வந்து இன்னைக்கு ரசப்பொடி பண்ணலாம். அந்த ரசப்பொடி ரொம்ப நாள் ரசப்பொடி, பிரியாணி பவுடர், அப்புறம் இன்னும் சில பவுடர்லாம் வறுத்து வைக்கணும். இட்லி பொடி, கருவேப்பில பொடி, முருங்கைக்கீரை பொடி இந்த மாரிலாம் பொடியெல்லாம் வறுத்து வைக்கணும்னு நெனைப்பேன். அதுக்கான சரியான இந்த தவா கிடைக்கல. இந்த மாரி பளிச்சுன்னு ஒரு கடாய வாங்கி வச்சுக்கிட்டோம்னா, நம்ம வந்து அத வறுக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்கிங்கா அழகா இருக்குமே அப்படின்றதுக்காக நான் வந்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து என்னால ரசப்பொடி வறுக்கலான்னு சொல்லி அதுக்காக வறுத்து வச்சுட்டுருந்தேன். அது எல்லாமே ஒரே அளவா இந்த வீடியோவில் இருக்குது. எல்லாமே கால் கால் பகுதி என்னென்ன போட்டுக்கணும் அது எல்லாமே கால் ஒரு கிளாஸ் எடுத்திங்கன்னா அதில் கால் பகுதி, அரை பகுதி எல்லாம் ஒரே மட்டமாக போடணும். மிளகு மட்டும் கொஞ்சம் கூடுதலா போடணும். ரசம் வைக்கும்போது எ மெ பூண்டை வந்து இடித்து போடணும். வெள்ளை பூண்டை வந்து இடித்து போடணும். ஏன்னா இதிலேயே ஃப்ரை பண்ணி போடுவாங்க சில பேர். அது ஒன்றுமே ஸ்மெல்லு வந்துடும். நம்மளால வச்சுக்க முடியாது. அதனால் அதை இடித்து போட்டுக்கணும். இந்த பக்கம் வந்து சிக்கன் கிரேவி பண்ணலான்னு சொல்லி சின்ன வெங்காயத்தை உரித்து போட்டு பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாத்தையும் போட்டு வதக்கி விட்டுட்டு 2 பச்சை மிளகாய போட்டு வதக்கிட்டு கருவேப்பிலைய போட்டுட்டேன். அப்புறம் தக்காளி போட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நான் பெசரி வச்சுட்டேன் சிக்கனை. சிக்கனை வந்து தயிர் கொஞ்சம், மஞ்சத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி வச்சேன். பெசரி வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம். பெசரி வச்சுட்டோம்னா கொஞ்சம் வேகுறது சீக்கிரமாக வெந்துரும்னு. சரி புது கடாயில நம்ம வாங்கியிருக்கோமே, புது கடாயில எப்படி வேலையாகுது, நல்லா வேலையாகுதா, இல்லை அடி பிடிக்காம இருக்கா அப்படின்றதுக்காக தான் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி நான் வந்து வாங்கினேன். அடி பிடிக்காம இருக்கா, ரொம்ப நேரம் வேகும்போது அடி பிடிச்சிரும் இல்லையா, அந்த மாதிரி அடி பிடிச்சிக்க கனமான பாத்திரமா இருந்துச்சுன்னா அடி பிடிக்காது. நல்லாவே இருக்குங்க. அடியே பிடிக்கும். ரொம்ப நேரம் வேக வச்சேன். அதுலேருந்து கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு ஃப்ரை பண்ணேன். தண்ணி கம்மியாக தான் இருந்துச்சு. கம்மியாக இருந்தாலுமே சில நேரம் பிடிச்சிரும் இல்லையா, அந்த மாதிரி பிடிக்கவே இல்லை. நல்லா தான் இருக்குது. பரவாயில்ல. நல்லா காசுக்கு ஒரு நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட்டு தான். நல்லாயிருக்கு. ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இது வந்து இதுவும் அந்த ஃப்ரை பண்ண பேன் இருக்குல்ல, அந்த பேர் லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. ரெண்டுக்குமே சேம் மூடி வந்து ஒரே மூடி தான். ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போ வந்து பெப்பரும் சோம்பும் வறுத்து அரைச்ச பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் ஜீரகத்தூள், கறி மசால் தூள் மட்டும் வீட்டு குழம்பு மிளகாய் பொடி தான் போட்டுக்கிட்டேன். வேறு எதுவுமே போடலை. வீட்டு குழம்பு மிளகாய் தூள் போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டேன். வதக்கி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டோம்னா வெந்துகிட்டு இருக்கட்டும் அப்படின்னு. கொஞ்ச நேரம் எப்படினாலும் வேகணும் இல்லையா, அதனால் வெந்துட்டுருக்கும். உப்பு வந்து கொஞ்சம் போட்டு பெசரி வச்சதுனால கொஞ்சமாக அந்த மசாலுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க. தண்ணி ஊற்றி மூடி அந்த பக்கம் தூக்கி வச்சிட்டோம்னா அது வெந்துட்டுருக்கும். அதுக்குள்ளே நம்ம வந்து சீரக சம்பா ரைஸில் வந்து பிரியாணி பண்ணலாம். இப்போ ஜீரக சம்பா வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஒரு கிளாஸ் அளவு தான் இருந்துச்சு குட்டி கிளாஸில். அந்த கிளாஸுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் கொஞ்சமாக சிக்கனை போட்டு, ஏன்னா சிக்கன் அதிலேருந்து தான் அதிகமாக யாரும் சாப்பிட மாட்டோம். இந்த குழம்பு கிரேவியில் இருக்கிறது தான் சிக்கன் சாப்பிடுவோம். அதனால அதில் வந்து சும்மா பேருக்கு சிக்கன் 4, 5 போட்டுட்டு மீதி அப்புறம் கிரேவி பண்ணிட்டேன். அதில் பட்டை, கிராம்பு, சோம்பு, யூஷுவல் ஏலக்காய் எல்லாம் போட்டு வதக்கிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நெய் வந்து லாஸ்ட்டில் வந்து நம்ம இது பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து ஊற்றினேன். ஹாட் பாக்ஸில் மாற்றுவோம் இல்லையா, அப்போ ஊற்றினேன். சீரக சம்பானாலே தம் பிரியாணி தம்மாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா குக்கரில் போட்டோம்னா சும்மாவே குழஞ்சிரும். நீ குக்கரில் போட்டால் இன்னும் குழஞ்சி போகுமே அப்படின்னு சொல்லி அதனால குக்கரில் போட்டால் இதாயிருமே சொல்லி நம்ம தானே விடு. நம்ம வந்து சாப்பிட்ற பசங்க அதெல்லாத்தையும் ஏதாவது சொல்லுவாங்க, கேலி பண்ணுவாங்க. இல்லை நல்லா பண்ணலைன்னா அவங்களே என்றைக்கோ ஒரு நாளைக்கு வர்றாங்க. நல்லா பண்ணலைன்னா அது ஒரு மாதிரி மனசுக்கு இதாக இருக்குமே அப்படின்ட்டு நம்ம தானே விடு, குழஞ்சாலும் பரவாயில்ல சாப்பிட்லாம். ஏன்னா சீரக சம்பா எப்போவுமே சூடாக இருக்கும்போது குழஞ்சி தான் இருக்கும். அது ஆறின பிறகு தான் நல்லா உதவியாகும். தம் போட்டு அது கீழே தூக்கி வச்சு தோசை கல்லை தூக்கி வச்சு கொஞ்சம் நேரம் ஆகி அது வெளியே பார்க்குறதுக்கு ஒரே குக்கரில் போட்டு கொஞ்சம் மடங்களாக இருக்கும், பரவாயில்ல சாப்பிட்லாம். இன்னொன்று டேஸ்ட் அதே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நான் வந்து இது வந்து பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி பேஸ்ட்டை வந்து அதில் கலந்துக்கிட்டு இவ்வளோ தாங்க சிக்கன் போட்டது. ரொம்பலாம் சிக்கன் போடல, கொஞ்சமாக தான் போட்டேன். போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் அதிலேயே வந்து வதக்கி விட்டுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு வதக்கணுன்னு இதையும் சேர்த்து போட்டு அதிலே வதக்கி விட்டுறணும். வதக்கிட்டு லெமன் புழிஞ்சு விட்டு, எப்போவுமே லெமன் எந்த சாப்பாடாக இருந்தாலும் உதிரி வரணுன்னா நீங்கள் லெமன் புழிஞ்சு விடணும். ஆனால் இதுக்கு வந்து லெமன் புழிஞ்சாலுமே குழஞ்சி தான் போகுது. அதனால் வந்து இது ஒரு விசிலில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். ஒன்றுக்கு ஒரு கிளாஸ் அரிசிக்கு 1.25 தண்ணி, 1.5 கப்பு கூட ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு விசில் வர்றதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணால் கொஞ்சம் உதிரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அது வந்து ஒரு மாதிரி டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். அதனால் பரவாயில்லன்ட்டு ஒரு விசில் விட்டுட்டேன். இப்போ வந்து எப்போவுமே அந்த ரைஸை வந்து கொஞ்சமாக எண்ணெயில் நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கி விட்டுட்டோம்னா அந்த கொஞ்சம் ஃப்ரை பண்ண மாதிரி வதக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரைஸ் வந்து குலையாது. உங்களுக்கு எந்த பிரியாணி ஆகட்டும், புலாவ் ஆகட்டும், வெஜிடபிள் புலாவ், பிரியாணி எது பண்ணாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி அதை கொஞ்சம் நேரம் இதில் எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் இது பண்ணி விட்டிங்கன்னா நல்லா வந்து உதிரி உதிரியாக வரும். அந்த மாதிரி தான் போட்டு தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே உப்பு காரம் இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே மூடியை போட்டு மூடியாச்சுங்க. மூடுனா கொத்தமல்லி லாஸ்ட்டில் வந்து எண்ணெய் நிறையாலாம் சேர்க்கலைங்க. நம்ம டயட்டுன்னு சொல்லிட்டு நிறைய சேர்க்கக்கூடாதுன்றதுக்காக, இருந்தாலும் கொஞ்சமாக சேர்த்தா தான் டேஸ்ட் வரும்ன்றதுக்காக லாஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டு, லாஸ்ட்டுனா ஃபைனல் டச்சு. அதனால் இப்படியே போட்டுட்டு உப்பு போட்டு மூடி விட்டுட்டு சும்மா கிண்டவும் கூடாது. கிண்டிகிட்டே இருந்தோம்னா குழஞ்சி போகும். ஒரு விசில் வரந்தோடனே ஆஃப் பண்ணியாச்சு.
அப்புறம் அந்த இது வந்து கிரேவியை தூக்கி இந்த பக்கம் வச்சு கொஞ்சம் நேரம் வேகட்டும் அப்படி அதுக்குள்ளே ரசம் வச்சாச்சு. அந்த பக்கம் ஒயிட் ரைஸு ரசமும் வச்சாச்சு. இந்த பக்கம் வந்து இந்த கிரேவி வந்து நல்லா திக்காக நல்லா வந்துருச்சு. போதும் இந்த அளவுக்கு பெசரி சாப்பிட்றது பிரியாணி கூட கொஞ்சம் பெசரி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணாலும் வைக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் வேணாம், ரொம்ப ட்ரையாகவும் வேணாம் அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சமாக போட்டு வச்சுட்டேங்க. இது வந்து சும்மா அதாவது எதுவும் கெஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிறத போட்டு அது இதுன்னு போட்டு வீடியோக்காக நம்ம அப்படி போடுவோம்ல, அப்படிலாம் இல்லாமல் நம்ம தான் சாப்பிடுவோம், இது நம்ம தான் சாப்பிடுவோம். இருந்தாலும் மசாலா ரொம்ப போடாமல் வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் போட்டு அப்புறம் அந்த தனியாத்தூள் கொஞ்சம் போட்டேன், அந்த பெப்பர் கொஞ்சம் போட்டேன், அவ்வளோதான். போட்டுட்டு அது மஞ்சள்தூள் போட்டு அப்படியே வேக வச்சு பாருங்கள் குழஞ்சிருச்சுனா இப்படி தான் இருக்கும். ஆனால் ஹாட் பாக்ஸில் போட்ட பிறகு பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் இதாக இருக்கும் சாப்பிட்ற மாதிரி. டேஸ்ட் நல்லா தாங்க இருக்கும். ஆனால் ஜீரக சம்பா ரைஸ் வந்து இப்படி தான் கொஞ்சம் இதாக இருக்கும். அப்புறம் எண்ணெய் நிறைய ஊற்றினா அது இந்த கடைகளில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். எண்ணெய் அவ்வளோ நம்ம சேர்க்க மாட்டோம் வீட்டில். அவ்வளோ ஆயிலானு வெளியில் சாப்பிடும்போது ஆயில் ஊற்றினா ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம வீட்டில் பண்ணும்போது ஆயில் குறைக்கும் போது அப்படி தான் குறைச்சி ஊற்றும் போது அப்படி தான் இருக்கும். அந்த அதுக்கு பதிலாக தான் எண்ணெய் இதில் இருக்கே சிக்கனில் அப்படின்ட்டு சிக்கனு ஒரு எக்கு வந்து பாயில் பண்ணி ரசம் வச்சு ஒயிட் ரைஸ் வச்சுக்க. எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். இன்றைக்கி மத்தியானம் வந்து இது தாங்க என்னுடைய டயட் ஃபுட்டுன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி டயட்டுக்கு லீவுங்க.